टी गार्डन अगर उसका चॉकलेट फैक्ट्री भी अच्छी हुई இதான் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டானிக்கல் கார்டன் என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும். செவன் AM to 6:30 PM போட்டுக்கிறாங்க பாருங்கள் டைமிங்கு. இதான் என்ட்ரன்ஸு உள்ளே போனோம் போட்டுக்கிறாங்க பாருங்கள். அடல்ட்டுக்கு 100 ரூபா, சில்ட்ரனுக்கு 50 ரூபா, கேமரா 50 ரூபா, வீடியோ கேமரா 100 ரூபா. அங்கே வராதடா இவங்க மாதிரி அங்கே தண்ணி வந்தால் தானே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு. இதுவும் முக்கியமான ஸ்பாட்டாங்க ஊட்டியில். நான் வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இடம். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் வந்துருக்குறேங்க. ஊட்டியில் வந்து இதுவும் மெயினான ஸ்பாட்டு. டைம் இருக்குது, நைட்டு தான் ட்ரெயின் எனக்கு. சரி அது வரையும் இது பார்த்துடலாம் அப்படின்னு வந்துட்டேன். டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் டிக்கெட்டுங்க அதுக்கு. பேக்கில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. கிளைமேட் வந்து நல்லா குளு குளுன்னு இருக்குது கிளைமேட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இடம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அங்கே லைட்டாக குளம் மாதிரி இருக்குது அந்த இடத்துல. போட்டிங் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. பாருங்கள் கீழே பாருங்கள் தொட்டியில் அழகாக வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். பேக்ரவுண்டு பாருங்கள் அழகாக அடுக்கி வச்சுக்கிறாங்க சின்ன சின்ன தொட்டியில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சாமந்தி பொழுகுது அது அங்கே பாருங்கள். அவ்வளோதான் ரூட்டு பொழுகுது அது. இதுதான் வேலை நடந்துனுக்குது பொழுது. இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. வழி அவ்வளோ தான். நாங்கள் இப்போ வழி பார்த்தீங்கன்னா அங்கே முடிஞ்சு போயிடுச்சு வழி. மறுபடியும் எந்த ரூட்டில் தான் போனோமா. இதாங்க டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 100 ரூபா வாங்க டிக்கெட்டு. 100 ரூபா ஒத்தா அப்படின்னு நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக ஃபைனலாக. இப்போ தான் வேலை நடந்துனுக்குது பாருங்கள். ஆளுங்கள்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்கள். எல்லாம் வேலை செய்யணுங்கிறாங்க. உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னா இங்கேயும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களாம் வச்சுருக்கிறாங்க. அவங்கள என்ன சொன்னீங்கன்னா அவங்களும் எடுப்பாங்க ஃபோட்டோஸு. இடம் பாருங்கள் வச்சுருக்கிறாங்க ஃப்ளவர்ஸு. காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் எப்படி வச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம செடி வாங்கி போய் வீட்டில் வச்சா வருமானான்னு தெரியலங்க. பாருங்கள் சேலில் இவங்க பண்ணல. நான் சொல்கிறேன், நான் வேறு எங்கன்னா வெளியில் கூட வாங்கி போய் வச்சா வருமானான்னு தெரில. கிளைமேட்டிக் கண்டிஷன் நம்ம ஊரில் வேறு.
பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. பியூட்டி ஆஃப் பியூட்டியே தான் சொல்கிறாங்க. பூங்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இங்கே. ஒரு சில பூ செம்பருத்தியெல்லாம் ஒயிட் கலரில் பூக்குது பாருங்கள், தெரியும். பாருங்கள் பூங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் என்ன செடின்னு தெரில, சவுப்பு செடி மாதிரி, சவுப்பு செடியா என்னன்னு தெரில, காஞ்சி போன மாதிரி இருக்குது. இது என்ன செடிக்காது? இதெல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்குது ஒரு மாதிரியா? ஓ செடிக்கு கவர் பண்றீங்களா? நானா காஞ்சி போன மாதிரி இதுன்னு பார்த்துன்னு நான். ஓ ஓ சரி 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 ஓகே. ஹலோ கைஸ், இந்த செடியை பார்த்தேன். இங்கே பாருங்கள், இதை பார்த்த உடனே என்ன இது மாதிரி காஞ்சி பண்ண மாதிரி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அது உள்ள செடிங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செடிங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இருங்க, இங்கே செடிங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கவர் பண்ணுறாங்களாம் அது. ஏன்னா பனி ரொம்ப பட்டுச்சுன்னா அந்த செடியெல்லாம் டேமேஜ் ஆகிடும். அதுக்கு தான் ஃபுல்லாகவே பண்ணி வச்சுக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட் வரையும். நான் இதுமாரி காஞ்சி பண்ண மாதிரி இது எந்த நான் யோசிச்சிருந்தேன் என்னன்னு தெரியலையே அப்படின்னு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அது கவர் பண்ணுறதுக்கு மேலே கவரிங்க்கு வந்து பனி படாமல் இருக்கிறது தான் அது. அந்த அந்த செடி நட்டு வச்சுக்கிறாங்களாம். செடிங்கெல்லாம் பாருங்கள் கட் பண்ணி விட்டுக்கிறாங்க. இதுதான் மெயின் ஸ்பாட்டுங்க. பாருங்கள், கிளாஸ் ஹவுஸ். இதுவில் தான் நிறைய பூங்க இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இந்த இடமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை மலை மாதிரியே ரெடி பண்ணிக்கிறாங்க. பாருங்க, மேலெல்லாம் ஹேங்கிங்லாம் வச்சுருக்குறாங்க. வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரிலாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. இந்த செடி பாருங்கள், ஏதோ காய் தொங்குற மாதிரி தொங்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கிளாஸ். இது மேலே ஃபுல்லாக கிளாஸ் போட்டு அது உள்ள செடிங்க வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது ஒரு வெரைட்டி. இது சாமந்தி டைப் போல இருக்குது இதெல்லாம். இது பாருங்கள், பனி மூட்டை மாதிரி இருக்குது. இந்த செடியை அப்படி தான். மேலே பாருங்கள், ரோஸ் மாதிரியே இருக்குது. ஆனால் ரோஸ் கிடையாது இது. இதெல்லாம் குரோட்டன்ஸு. இதெல்லாம் பாருங்கள் மலை மாதிரி அடிக்க வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ரோஸ் கிடையாது, வேறு எதாவது செடி போடுது, முட்டு விட்டுக்குது. மேலெல்லாம் வந்து அழகாக தொங்க விட்டுக்கிறாங்க செடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூ இருக்குது இது உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும்.
அவ்வளோ அழகாக இருக்குங்க. உள்ள ஃபுல்லாக அப்படியே மலை மாதிரி அடிக்க வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ரோஸ் வந்து அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், அது முடிஞ்சிச்சு அந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரே மாதிரி போகுது. இது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல. இது உள்ள ஏதோ வழி போகுது. இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது, என்னன்னு தெரியல. அது உள்ள என்ன இருக்குது? செடிங்க இருக்குதா? இல்லை, அலோடு இல்லை. சரி, ஓகே. இந்த செடி உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் கூட வரோம். அது இங்கே பாருங்கள், வீட்டில் வச்சா வரோம். குரோட்டன்ஸு. வேறு ஒரு லொக்கேஷன் காட்டுறேன், வேறு லெவலில் இருக்குங்க. அது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த லொக்கேஷனு. வாங்க உங்களுக்கு காட்டுறேன் அந்த லொக்கேஷனு. சினிமா ஷூட்டிங்லாம் எடுப்பாங்களாம் அதில். அதுக்கப்புறம் வந்து நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து முக்கியமாக காட்டுவாங்க. இதெல்லாம் பாருங்கள், அந்த செடியை பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், அழகாக வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க கட்டிங் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். மலை மேலே மலை வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மற்ற அந்த சைடு ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. இந்த லொக்கேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், எப்படி இருக்குது பாருங்கள் அந்த லொக்கேஷனு. பூங்க பாருங்கள் எப்படி வச்சுருக்குறாங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த பூ. பாருங்கள், உள்ளெல்லாம் போடாதான், நோ என்ட்ரின்னு போட்டு வச்சுக்கிறாங்க. பெரிய கிரவுண்டாங்க அது, பெரிய பொட்டானிக்கல் கார்டன். அது ஒரு நாள்லேயே சுற்றி முடிக்க முடியாது. பூங்க வச்சுருக்கிறாங்க. பாருங்க, ஜே 100 போட்டு ஜேன்னு வச்சு. கோல்டன் ஜூப்ளி ஏதோ கொண்டாடிக்கிறாங்க போல, அது 100 years அப்படின்னு போட்டு. புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதான்னு போட்டிருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு. 1995. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம்.
மரங்கள்லாம் பாருங்கள், எந்த காலத்து மரமும் அதெல்லாம் பாருங்கள், பழமையான மரம்லாம் இருக்குங்க. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் லொக்கேஷனு வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டானிக்கல் கார்டனு ஃபுல்லாக ஓரளவு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இவ்வளோ தான் உள்ளே இருக்குது, பார்த்துட்டேன். 100 ரூபா ஒர்த்து தான். நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே பூச்செடிங்கள்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த மே மாதம் டைமில் வந்து இதை தான் காட்டுவாங்க. மெயினாக நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை தான் காட்டுவாங்க. எல்லாம் ஓடி ஆடின்னு விளாட்னு இருப்பாங்க இந்த இடம். இப்போ எதோ நோ என்ட்ரின்னு போட்டு இருக்கிறாங்க. அது எதனா புல் எதனா வளர்தா அப்படின்னு தெரில. அது எதனா வச்சுருப்பாங்க பொழுது. மே மாதம் மட்டும் தான் அது உள்ள அலோடுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும் பொழுது. ஏன்னா இந்த லொக்கேஷன் தான் நான் பார்த்துக்கிறேன் டிவியில் எப்போவுமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டானிக்கல் கார்டன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். இந்த அவுட்டு வெளில போகிற இடம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.